அந்த பாட்டுல அடுத்தாத்து அம்புஜத்தை பார்த்தேளா புருஷன் வந்து சொல்றான், அடுத்தாத்து அம்புஜத்தெல்லாம் விடுபா, உன் தம்பிய முதல்ல பாரு. இங்கிலீஷ் படிக்கிறானா, கல்யாணம் பண்ணிக்க மாட்டானா, பொண்ணு தேடுறானா, என்ன பண்றானே புரியல. இந்த அளவுக்கு கலாட்டா யாராவது பண்ணுவாங்களா? இந்த குடும்பம் இப்ப அதை தான் நமக்கு காமிக்க போறாங்க. ராஜகோபால் சார், ஆர் வி ரெடி? Can we have a round of applause, please? Yes, please. எல்லாம் கேட்டு வாங்க வேண்டியிருப்பா. பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா, அவர் பழக்கத்திலே குழந்தையை போல் ஒரு அம்மாண்டி ராஜா. அப்பப்பா என்ன குளிர்ப்பா. ராஜாத்தி, சூடா ஒரு கப் காஃபி தாயம்மா. காபி இப்பதான் ஃப்ரெண்டோட போய் மஞ்சுஸ்ரீல குடிச்சேன். திருப்பி எதுக்கு? அடிக்கடி காபி குடிச்சா பித்தம் ஏறிடும் கேட்டா? ஏற்கனவே பித்தம் தலைக்கு ஏறின மாதிரி தான் இருக்கேன். ஹோட்டல் காப்பி எல்லாம் ஒரு காப்பியா? நீ உங்கையால கொடுக்கணும், அதை நான் வாங்கி குடிக்கணும். அப்பதான் பேஷ் பேஷ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். ஆஹா, ரொம்ப வழியாத எங்கோ டிஃபன் பண்றேன், அதோட தரேன். இன்னைக்கு உங்களுக்கு உப்புமா தான். உனக்கு தெரிஞ்சது இந்த உப்புமா ஒண்ணுதான் இருக்கும். சரி சரி, அதையே பண்ணி கொடு, சாப்பிட்டு வைக்கிறேன். என்ன ஒரு உப்புமாவா? ஏ ரமணி வருஷ ரமணியில சொல்லுவளே 90 வகை தோசை பண்ணுவேன்னு, அது மாதிரி எனக்கு 27 வெரைட்டி உப்புமா பண்ண தெரியுமாக்கும். பண்ணி போட்டா நன்னா இருக்கு நன்னா இருக்குன்னு சொல்லிண்டே சாப்பிட வேண்டியது. அப்புறம் ஒன்னும் பண்ணி தரலன்னு பேச்சு வேற. என்னது 27 வெரைட்டி உப்புமாவா? நிஜமாவா? எங்க என்னன்னு சொல்லு பார்க்கலாம். ரவை உப்புமா, பன்சி ரவை உப்புமா, பாம்பே ரவை உப்புமா, சம்பா கோதுமை உப்புமா, அரிசி உப்புமா, சேமியா உப்புமா, அவல் உப்புமா, ஓட்ஸ் உப்புமா, தக்காளி உப்புமா, மசாலா உப்புமா, சாபுதானா உப்புமா. இன்னும் சொல்லட்டுமா இல்ல இது போருமா? பலே பலே, போரும் போரும். இன்னைக்கு என்ன வெரைட்டி உப்புமா பண்றிருக்க? ஒரு வெரைட்டி ட்ரை பண்றேன், பேர் இன்னும் வச்சுட்டுல, ஆனா நன்னா இருக்குன்னு கேட்டலா. அக்ஷதி, நீயே அள்ளி போட்டுக்காத. முதல்ல அந்த கூடு உப்புமாவை சாப்பிட்டு பார்த்துட்டு நன்னா இருக்கா இல்லையான்னு நான் சொல்லணும், நீயே சொல்லிக்கப்படாது. இந்த வாய்க்கு ஒன்னும் குறைச்சல் இல்லை. ஹாய் அத்திம் ப்ரோ. டேய், அது என்னடா அத்தி? இங்க அத்திம் பேரும்ப, பின்னாடி போய் கத்திம் பேரும்ப. இதெல்லாம் உங்க அக்கா கிட்ட வச்சுக்கோ. பிச்சு விடுவேன், பிச்சு என்கிட்ட வச்சுட்டா தெரியுமா? கூல் கூல் அத்திம் பேர். எங்களுக்கு கல்யாணம் ஆன கையோட வந்து இங்க செட்டில் ஆன. இது வரைக்கும் ஏதாவது உருப்படியா பண்றிருக்கியோ? ஆமா, இப்ப எங்க போய் சுத்திட்டு வர? நான் வாக் போயிருந்தேன். was rotating CA2 site 2 times. டேய், என்ன கன்றாவி இங்கிலீஷ் இது? ரொட்டேட்டிங் தி CA2 சைட்டா? நீ என்ன கையில பணமா வச்சுட்டு இருக்க ரொட்டேஷன் பண்றதுக்கு? நீ இங்கிலீஷ் கொலை பண்ணது போரும்பா, தமிழ்லயே பேசு ப்ளீஸ். அவன் பாவம் CA2 சைடு சுத்திட்டு வந்தேன்னு சொல்றேன். இது கூட மனசுல இல்லையா உங்களுக்கு? இவ பேசுற தமிழோ பாதி புரியாது, அவன் பேசுற இங்கிலீஷோ சுத்தமா புரியாது. இது ரெண்டுத்துக்கு நடுவில் நான் மாட்டின் முடிச்சுட்டு இருக்கேன். அக்கா ரொம்ப தேங்க்ஸ். நம்ம அத்திம் பேர் இங்கிலீஷ்ல கொஞ்சம் வீக். ஆஹா, என்னது நான் வீக்கா இங்கிலீஷ்ல? எல்லாம் நேரம்டா இது, நீ எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்ட. ஹாய் டாக்டர் சி, வாங்கோ வாங்கோ.
how doing you are? ஐயோ இவனா இவங்கிட்ட 10 நிமிஷம் பேசினா நமக்கு எந்த லாங்குவேஜ்ல பேசுறோங்கிறதே மறந்துடுமே. I am going to find out how are you. I am fine doing. Breakfast ஆச்சா? எங்கடா வீட்ல உப்புமா டிஃபன், அதான் நைஸா ஓடி வந்துட்டேன். இங்க ஆமா இங்க என்ன பிரேக்ஃபாஸ்ட் வாசனை கமகமான்னு வருது. Today, I am making a khichdi with broken wheat and all vegetables. உங்க அக்கா சொல்ற மாதிரியும் சொல்லலாம். இட் இஸ் ஆல்சோ நோன் as உப்மா. விடாத என் நிழல் மாதிரி எங்க போனாலும் இந்த உப்மா இந்த விடாது போல. அத செக். Sweeney, come, let us do some exercise. என்னது இது? நைஸா எக்ஸசைஸ் பண்ற மாதிரி அக்காவை பார்த்து உதைக்கிற மாதிரி இருக்கு. நீ போய் வேலையை பாருடா, சும்மா நை நைன்னுட்டு. டேய் கம்டா ராஜா, குட் வேட நீ வந்த. எஸ்கேப் மீ ஃப்ரம் திஸ் பெருசுகள். ஏற்கனவே நான் இங்கிலீஷ்ல வீக்கு, இவன் பேசுறத கேட்டேன் கிழிஞ்சது. நீ இங்கிலீஷ்ல மட்டுமாடா வீக்கு? டேய் அக்காவுக்கு 60 வயசு ஆயிடுச்சுல்ல, அதுக்கு ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். என்ன சொல்ற நீ? டே அஸ்வின், நம்ம கல்ச்சர்ல 60th பர்த்டேக்கு 60ஆம் கல்யாணம் ஒன்று பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணலாம், அக்காவுக்கு அந்த 60ஆம் கல்யாணம் அரேஞ்ச் பண்ணி அதோட ஒரு பர்த்டே பார்ட்டியும் அரேஞ்ச் பண்ணிடுவோம். எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரையும் கூப்பிட்டு செம்ம ஜாலியாக இருக்கும். நிச்சயம் இதை பண்ணணும். நம்ம யாருக்குடா கல்யாணம் இப்போ? இவனுக்கு யார் பொண்ணு கொடுப்பா? இவன் வயசு நம்ம சொசைட்டி மெயின்டெனன்ஸ் மாதிரி ஏறிண்டே போடுது. ஆனா இன்னும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு தெரியல. அங்கிள், உங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணலான்னு ஒரு யோசனை. இவனுக்கு ஒரு கல்யாணம் ஆனதே பெருசு. இன்னும் தான் பேஷ் இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்கே. டேய் இதெல்லாம் டூ மச். நான் ரெடி தான், ஆனா அவளுக்கு தெரிஞ்சதா ஊட்டுக்கட்டையே கையில எடுத்துப்பா. நான் என்ன பண்றது? சரி சமாளிப்போம். ஆனா ஒரு கண்டிஷன்ப்பா, பொண்ணு அனுஷ்கா மாதிரி இருக்கணும். நான் அப்பதான் ஓகே சொல்லுவேன். என்ன சரியா? ஹை, ரொம்பதான் ஆசை. அக்காவுக்கு 60 வயசு ஆயிடுச்சுல்ல, அதுக்காக உங்க 2 பேருக்கும் ஒரு 60ஆம் கல்யாணம் பிளான் பண்றோம். எனக்கு அப்பவே தெரியும் இதுதான் இருக்குன்னு. இருந்தாலும் லவலேசா ஒரு நப்பாசை. சரி கணக்கிப்படலாம். டே அஸ்வின், உங்க அக்கா இதுக்கு ஒத்துக்கணுமேடா. இப்போ எதுக்கு செலவு பண்ணி எனக்காக ஒரு ஃபங்க்ஷன்? இங்க பாரு, உனக்கே நல்லா தெரியும் இது மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாம் வைக்கிறது ரொம்ப கலாச்சாரம். எல்லா ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ஜாயின் பண்ணி ஜாலியாக கொண்டாடுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். we need to create happy memories for the next generation. ஆமா, எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு வந்தா நம்ம அஸ்வினுக்கும் ஒரு பொண்ணு கிடைக்க வாய்ப்பு இருக்கே. நம்ம முன்னோர்கள் காரணம் இல்லாம இப்படி எல்லாம் ஃபங்க்ஷன் வச்சிருப்பாளா? ஹலோ, நான் தான் அஸ்வின் பேசுறேன். எங்க அக்காவுக்கு 60ஆம் கல்யாணம் பிளான் பண்ணிருக்கோம். ஸோ நீங்க எல்லாரும் உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட வந்து இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். அஸ்வின், உங்க அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு இன்விடேஷன் அனுப்ப சொல்லிடு அக்காவை.
அப்புறம் அவங்க வீட்டில் யாராவது கல்யாணத்துக்கு ரெடியான பொண்ணு இருந்தானே நிச்சயமாக அவங்கள அழைச்சின்னு வரணும்னு சொல்லிடுவோம். நாசமாகவே உலகத்தில் வாழவே, நாசமாகவே உலகத்தில் வாழவே, மாப்பிள்ளையாகி ஆனந்தமாக மணமாலை சூடிடும் கல்யாணம், கல்யாணம். யாருங்க அந்த ரெட் கலர் கார் இப்படி பார்க் பண்ணிருக்கா? ரெட் கலர் காரா? ஐயோ, அது எந்தாச்சே? ஏ அஸ்வின், ப்ளீஸ் ஹெல்ப் ஹர் மேன், பார்க் இட் ப்ராப்பர்லி. Okay, madam. Please follow my behind. பார்க்கிங் பண்ணதுக்கு மெர்சி மிஸ்யூர். அதுக்குள்ள மிஸ் யூவா? ஐயோ, மெர்சி மிஸ்யூர்னா பிரெஞ்சுல தேங்க்யூ சார்னு அர்த்தம். ஐயோ, சொல்லு தாங்கல. சரி, ஆனா பாக்குறதுக்கும் நல்லாதான் இருக்கான். கொஞ்சம் பேசி பார்ப்போம். உங்களோட ஹாபிஸ் என்ன? என்னோட ஹாபிஸா? இங்கிலீஷ் ஸ்பீக்கிங், அதுக்கப்புறம் எவ்ரிடே ரன்னிங் 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 அண்ட் ரொட்டேட்டிங் CA to side. I love to run away with you in CA to side. ஐ லைக் யூ. ஆனா நீங்க தயவு செய்து இங்கிலீஷ் மட்டும் பேச வேண்டாம். ஏன்னா எனக்கு பிரெஞ்சு தமிழும் தான் தெரியும். என்னது, ஃப்ரெஞ்சு தான் தெரியுமா? இனிமே இங்கிலீஷ் லாங்குவேஜ் தப்பிச்சது இவன்ட்டேருந்து. ஆனா பிரெஞ்சு மாட்டின்னு முடிக்க போறது ஆண்டவா. டேய் அஸ்வின், உனக்கு 60ஆம் கல்யாணம் தான் டைரக்ட்லி அப்படி நினைச்சுட்டு இருந்தேன். தேவலப்பா, நல்ல பொண்ணை பார்த்து பிடிச்சுட்டியே, கெட்டிக்காரன் தான். ஏய், ஒரு குரூப் போட்டோ எடுப்பா. ஆல் ஸ்மைல் ப்ளீஸ். எல்லாம் நல்லா சிரிங்க. Can we have a round of applause, please? That was really, really funny. Rajagopal sir, he is the creator of this Galata Kudumbam. And sir, over to you. ஏய், தேங்க்ஸ் ஆல். பொறுமையா பார்த்ததுக்கு. கல்லு கில்லு எதுவும் வரல, இது மட்டும். ஓகே, தேங்க்ஸ். ஐ வில் இன்ட்ரோடியூஸ் ஜெயலட்சுமி மேம். 60ஆம் கல்யாணம் பொண்ணு. நிஜமோலே 60ஆம் கல்யாணம் வந்து புடவை எல்லாம் மாதிரி கட்டினு வந்திருக்கா. காய்கறி நறுக்கிறதுக்கு கத்தியெல்லாம் எடுத்து வந்திருக்கா. இவங்க சந்தியா, இவதான் புது மண பொண்ணு. ஸ்ரீனி, நம்ம ஹீரோ ஆஃப் த பிளே. ஓகே, வெட்டரன். அப்புறம் வந்து இவர் தான் புது மாப்பிள்ள மச்சினர். ஓகே, ஆனா நல்லா இங்கிலீஷ் பேசுவார். he speaks very good English generally. he speaks only British English, okay, not American English. டாக்டர் சிவா, இவரும் வந்து ரொம்ப எந்துவா நடிச்சாரு. தேங்க்ஸ் டு யூ ஆல், whatever it is, but thanks for appreciating. Can we have a photograph? அண்ணா அஸ்வின், உங்களை சொல்லணும் அஸ்வின், நல்லா CA to side ரொட்டேட் பண்ணீங்க நல்லா. Thank you.